Hi all, Assalamu alaikum friends. This is Mubina from Mubies recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் பால். இது செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் வந்து பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். எந்த ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கிங் ஃபிஷ் எடுத்துர்க்கேன். முள்ளு இல்லாத மீன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். இது நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. தண்ணியெல்லாம் நான் வடிகட்டிட்டு மீனை வந்து செப்பரேட் பண்ணி நான் முள்ளெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபிஷ்ஷில் வேறு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் முள்ளெலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு நம்ம இப்போ சேர்க்கணும். அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம காஞ்ச மிளகாவை வந்து ஜஸ்ட்டு ஒரு மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிறது தான். அப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் சேர்க்குறேன். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பொட்டேட்டோ வந்து நம்ம உள்ளே சேர்க்கணும். நல்லா பாயில் பண்ண பொட்டேட்டோ வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு பைண்டிங்காக புதினா மல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா சூடு நல்லா பொறுத்ததுக்கு அப்புறமா கை நல்லா நம்மளுக்கு சூடு நல்லா பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் போது நம்ம இதை வந்து நம்ம பால் போட்டுக்கலாம். இந்த பால் பிடிச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பொட்டேட்டோ சேர்த்ததுனால தான் இந்த ஃபிஷ் வந்து பிடிக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் நம்ம வந்து பொட்டேட்டோ சேர்த்துருக்கோம். இப்போ வந்து என்னுடைய ஃபிஷ் பால் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து பிரெட் க்ரம்ஸு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி அப்புறமா நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் வந்து 4 நாளாக பொரித்து எடுக்க போகிறேன். ஃபிஷ்ஷு எல்லாமே ஆல்ரெடி வெந்தது தான். அதனால் வந்து நம்ம ரொம்ப ஓவர் டைமாக வந்து குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேலே இருக்கக்கூடிய அந்த பிரெட் க்ரம்ஸ் மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வந்தால் போதும். ஜஸ்ட் அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போது எடுத்துடலாம். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சவுண்டை கேளுங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. உண்மையாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மூபீஸ் ரெசிபியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.